ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகைனா துணை சீரியலில் அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா சொன்னதை வச்சு நிலாவோட வீட்டுக்கு போன சோழன் நிலாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிலாவோட அப்பாவும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டி, இங்கே பார் நிலா, நீ என்னோட கிளம்பி வந்துரு, நீ சோழன் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோ, இங்கே பாருங்கப்பா, இனி நான் அங்கே வரமாட்டேன், இனி நான் சோழனோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இனி நான் சோழனோட சேர்ந்து வாழ போகிறேன், அதனால் சோழனை விட்டு நான் வரவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கட்டி பிடிச்சிட்டு, இனி நான் அவங்க கூட என்னைக்கு வரமாட்டேன், நீயும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன்ப்பா, நீங்கள் என்ன அந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே உங்களுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி என்ன வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் போடுற எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் சோழனை வர வச்சு சோழன் கூட நான் வந்தேன். இனி நான் சோழனை விட்டு எங்கேயும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கட்டி பிடிச்சிட்டு நம்ம நிலா விடவே இல்லை. கோவத்தில் நிலாவோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சோழனுக்கும் நிலாவுக்கும் இனி என்ன கல்யாணம் தான். இனி நம்ம சோழன் நினச்ச மாதிரி நிலாவோட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. சரிங்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிலா விருப்பப்பட்டதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம சேரன்கிட்ட நிலாவோட அப்பா, இங்கே பாருங்கள், எதுக்காக சோழனுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆச்சு, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா கேட்க, சேரனும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னோட பொண்ணு இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சந்தோஷமாக பேசுறது என்ன. அதோட இல்லாத, இங்கே பாரு நிலா, நம்ம திருவண்ணாமலைக்கு போயிடலாம், அங்கே போய் எனக்கு பிஸ்னஸ் விஷயமாக 1 வாரம் வேலை இருக்குது, அதை செஞ்சுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட பேச. ஆனால் நம்ம நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, நான் இங்கே தனியாக இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் வேணா சோழனோட வீட்டில் போய் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போய் பிஸ்னஸை பார்த்துட்டு வந்துடுங்க, எனக்கு இங்கே முக்கியமான வேலைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா, இல்லை நிலா, நீ அங்கே வந்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா அதை ஒத்துக்கலை. இன்னொரு பக்கம் நம்ம நிலா ரூம்குள்ளே போயிட்டதும் இப்போ நிலாவோட அப்பாவும் அம்மாவும், என்னங்க இவன் நம்ம கூப்பிட்டா வரவே மாட்டேன்றா, எப்படி இப்போ கூட்டின்னு போகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நிலாவோட அப்பாவும், இங்கே பார், அவள் கூப்பிட்டா வரல அப்படின்னா அடித்து இழுத்துட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறத நம்ம நிலா ஒரு பக்கம் கேட்டுடுறாங்க. கேட்டதுமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே ஷாக். அதோட வேகமாக கதவை சாத்திட்டு நம்ம சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பார் சோழன், நீங்கள் சொன்னது உண்மைதான், என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே இருக்க வைக்க பார்க்குறாங்க, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் பண்ணி சொல்ல, சோழனுக்கு ஒரே சந்தோஷம், இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நிலாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இனி என்ன, நிலாவோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாலும் இனி நிலா போக மாட்டாங்க. அதோட இல்லாத, இனி நான் உங்களோட வரமாட்டேன், இனி நான் சோழனோட தான் வாழ போகிறேன், இங்கே பார் சோழன், நீ இப்போவே என்னோட கழுத்தில் தாலி கட்டு அப்படின்ற மாதிரி இப்போ சோழனையும் நிலா சொல்ல போகிறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் நிலா சோழனோட சேர போகிறாங்க. இந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.